வெல்கம் டு தமிழ் லேர்னிங் ஹப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல 5ஆம் வகுப்புல இயல் 2ல் இருக்கிற உரைநடை பகுதி தான் பார்க்க போறோம். பாடம் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும். இந்த பாடத்துல நம்ம கல்வி முக்கியமா இல்ல பொருள் முக்கியமா, அதாவது படிப்பு முக்கியமா இல்ல பணம் முக்கியமா, எது நம்ம வாழ்க்கைக்கு அதிகமா தேவை அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வாங்க பாடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். மலர்விழியும் தமிழரசியும் தோழிகள். இருவரும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பற்றி பேசிக்கொண்டே பள்ளிக்கு செல்கிறார்கள். அப்போது தமிழரசி தன் தோழியிடம், நேற்று கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் என்ற தலைப்பில் நடந்த கலந்துரையாடலை கணினியில் பார்த்து கொண்டிருந்தேன் என்று கூறினாள். மலர்விழி, அப்படியா தமிழரசி, வா போய்கொண்டே பேசலாம். கல்வி செல்வமா பொருட்செல்வமா, எது சிறந்தது என நீ நினைக்கிறாய்? எது சிறந்தது? மலர்விழி சொல்றா, நான் கல்வி செல்வம்தான் சிறந்தது என்று கூறுவேன். படிப்பு தான் எப்பவுமே சிறந்ததுன்னு மலர்விழி சொல்றா. ஆனா தமிழரசி, அதெப்படி அவ்வளவு திட்டவட்டமாக கூறுகிறாய்? கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். நமக்கு ஒரு குறள் வரும், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. அப்போ செல்வங்கள்ல பெரிய செல்வம் கல்விதான் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கல்வி கற்காதவர் கலர் நிலத்திற்கு ஒப்பாவர் என்று பாரதிதாசன் கூறியிருக்கிறார். கல்வி கற்காதவர் கலர் நிலத்திற்கு ஒப்பாவர். அப்ப கலர் நிலம்னா என்ன? கலர் நிலம்னா எதற்கும் பயன்படாத நிலம். அதுல எந்த விதமான தானியங்கள் போட்டாலும் என்ன விளைய வச்சாலும் அதுல இருந்து எதுவுமே விளையாது. தேவையற்ற பயன்படாத ஒரு நிலத்தை தான் கலர் நிலம்னு சொல்லுவாங்க. அப்போ கல்வியை கத்துக்கிறாதவங்களும் அந்த தேவையற்ற பயன்படாத ஒரு நிலம் மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு பாரதிதாசன் சொல்றாரு. மலர்விழி கல்விதான் முக்கியம்னு சொல்றப்போ தமிழரசி பொருள்தான் முக்கியம்னு சில எடுத்துக்காட்டுகளை சொல்றா. திருவள்ளுவர் பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். திருவள்ளுவர் கல்வி மட்டும்தான் முக்கியம்னு சொல்லல, என்னமும் சொல்லியிருக்காரு, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, பணம் இல்லாதவங்களுக்கு இந்த உலகம் கிடையாது, அவங்களால இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள இயலாது. கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டுமல்லவா? நமக்கு மிகவும் அவசியமான அடிப்படையான கல்வியை கத்துக்கிறதுக்கு கூட நமக்கு பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தமிழரசி அவளோட கருத்தை சொல்றான். பணம் பத்தம் செய்யும் என்பது பழமொழிதான். ஆனால் பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில்தான் மதிப்பு. கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர். பணம் இருக்குந்தான் அவங்களுக்கு அந்த ஊர்ல மட்டும்தான் மதிப்பும் சிறப்பும் இருக்கும். கல்வி கத்துக்கிட்டா நம்ம எங்க போனாலும் சிறப்போட இருக்கலாம். இதே கருத்து தான் ஔவையார் அவங்களோட மூதுரை பாடல்ல சொல்லியிருப்பாங்க. மன்னருக்கு கூட அவரோட நாட்டுல மட்டும்தான் சிறப்பு, ஆனா கல்வி கற்றவங்களுக்கு அவங்க எங்க போனாலும் சிறப்பு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருப்பாங்க. பொருட்செல்வம் நிலையில்லாதது. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது. நம்ம எத்தனை தடவை பணத்தை கொடுக்குறோமோ அத்தனை தடவையும் அது நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். கள்வர்கள் கவர்ந்து செல்லக்கூடியது. திருடர்கள், கள்வர்கள்னா திருடர்கள்னு அர்த்தம். அந்த திருடர்கள் திருடிட்டு போகக்கூடியதுதான் அந்த பணம். ஆனா கல்வி செல்வமே பயன் தருவது, என்றும் அழியாதது. கல்வி செல்வம் தான் எப்பவுமே பயன் தரக்கூடியதாகவும் அதே நேரத்துல யாராலையும் திருட முடியாததாகவும் இருக்கும். அதனால அது காலம் முழுக்க அழியாதது அப்படின்னு சொல்றாங்க. பணம் இன்றி எப்படி வாழ்வது? கற்ற கல்வியால் பணம் ஈட்டவும் முடியும், வாழ்க்கையில் உயரவும் முடியும். கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம். நம்ம படிச்சோம்னா அதன் மூலமா நம்மளால சம்பாதிக்கவும் முடியும். புதுமைகளை கண்டறியவும் பணம் தேவைப்படும் அல்லவா? ஆம், ஆனால் கல்வியால் அறிவு வளர்கிறது, நன்மை தீமைகளை பகுத்தறிய முடிகிறது, நல்வழியில் வாழ முடிகிறது. புதுமைகளை கண்டறிய பணம் தேவைப்படும் தான், ஆனா அந்த புதுமைகளை கண்டறியறதுக்கும் நமக்கு அறிவு வேணும். அந்த அறிவு கல்வியால தான் வளருது. நம்ம எத்தனைதான் புதுமைகளை கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு எது நன்மை தரும் எது தீமை தரும்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய பகுத்தறிவும் நம்ம கத்துக்கக்கூடிய கல்வியினால தான் வருது. கல்வி இன்றியமையாததுதான், ஆனால் பொருட்செல்வமும் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா? கல்வி என்னதான் முக்கியமா இருந்தாலும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை வாழ்றதுக்கு பொருட்செல்வமும் முக்கியம். விவாதம் இப்படியே நீண்டு கொண்டிருந்தது. பள்ளிக்கு வந்து விட்டனர். இருவரும் தமிழாசிரியரை சந்தித்து இது குறித்து பேசுகிறார்கள். மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபரச் செய்வது கல்வி. மக்கள்கிட்ட இருக்கிற அறியாமைங்கிற இருளை நீக்கி அவங்க எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு அறிவு பெற செய்யறது தான் கல்வி. அப்படிப்பட்ட கல்வி அறிவை நாம் இளமையிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி. இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது. ஐயா,
கல்வியின் சிறப்பு புரிகிறது. ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டுமல்லவா? ஆம், கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம். இப்போ நம்ம ஒரு 10 ரூபாய் காயின் எடுத்துக்கிறோம். அதுல ஒரு பக்கம் கரெக்டா இருக்கு, இன்னொரு பக்கம் எந்தவித அச்சுக்களும் எதுவுமே இல்லாம பிளைனா இருக்கு. அப்போ அதை கொண்டு போய் நம்ம கடையில கொடுத்தோம்னா அது செல்லுமா? அதை வாங்கிப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது தானே. அப்போ அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கைக்கு கல்வி பொருள் இந்த ரெண்டுமே மிக மிக அவசியம். அதனால தான் அதை இரு பக்கங்கள்னு சொல்றாங்க. ஒரு நாணயத்துக்கு எப்படி அதோட 2 பக்கமும் முக்கியமோ, நம்மளோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு கல்வியும் பொருளும் மிக மிக முக்கியம். பொருள் வெற்றி தரும், பெருமை தரும். அவை மட்டுமா, உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும். பொருள் வெற்றியையும் பெருமையையும் தர்றது மட்டும் இல்லாம நம்ம மேற்படிப்பு படிக்கணும்னா அதுக்கான வாய்ப்பையும் தரும். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர்னா பணம் இல்லாதவர்களை எல்லாருமே இகழ்ந்துதான் பேசுவாங்க, யாரும் அவங்கள மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதோட பொருள். பொருள் உறுதியாக தேவை, ஆனால் நம்மை மேன்மைப்படுத்துவது கல்வி என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. உண்மைதான் ஐயா. கல்வியும் பொருளும் நம் வாழ்வு வளம் பெற உதவும் என்பதை புரிந்து கொண்டோம். என்னதான் பணம் இருந்தாலும் நம்மளை மேன்மைப்படுத்துறதுக்கு, உயர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு கல்வி மிக மிக முக்கியம். அடுத்தது மதிப்பீடு பகுதி. சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. காரணமாகின்றது என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காரணம் பிளஸ் ஆகின்றது. எள்ளுவர் இச்சொல்லுக்குரிய பொருள் இகழ்வர். பொருள் பிளஸ் செல்வம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பொருட்செல்வம். இங்க இல்லுக்கு பதிலா நம்ம இட்டு போடுறோம், பொருட்செல்வம். பகுத்து பிளஸ் அறிய என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பகுத்தறிய. அடுத்தது கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. பழைமை பிளஸ் மொழி பழமொழி. நன்மை பிளஸ் வழி நல்வழி. கீழ்காணும் சொல்லை பிரித்து எழுதுக. தொலைக்காட்சி. இதில் நம்ம நடுவில் இருக்க அந்த இக்க மட்டும் எடுத்துட்டு ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம். தொலைக்காட்சி, தொலை பிளஸ் காட்சி. தொடரை முழுமையாக்குக. இந்த தொடர்கள் நம்ம ஏற்கனவே பாடத்தில் படிச்சிருக்கோம், அதை வச்சு இங்கே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். கேடில் வெளிச்செல்வம் கல்வி. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க. கலர் நிலத்திற்கு ஒப்பாவர் யார்? கல்வி கற்காதவர் கலர் நிலத்திற்கு ஒப்பாவர். இரண்டாவது கேள்வி, கள்வரால் கவர்ந்து செல்ல முடியாதது எது? கள்வரால் கவர்ந்து செல்ல முடியாதது கல்வியாகும். பொருட்செல்வம் தேவை என்பதற்கு காரணங்களை எழுதுக. இந்த காரணங்கள் எல்லாமே நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை தான் தொகுத்து எழுத போகிறோம். அன்றாட தேவைகளை நிறைவேற்றி கொள்ள பொருள் தேவை. பொருள் வெற்றி தரும். கல்வி கற்க பொருள் தேவை. நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா உயர்கல்வி பெறும் வாய்ப்பை தரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணங்களை உன் சொந்த நடையில் எழுதுக. கல்வி செல்வமே என்றும் அழியாதது ஆகும். கல்வியால் அறிவு வளரும். நன்மை தீமைகளை பகுத்தறிய முடியும். மேலும் கற்ற கல்வியால் பணம் ஈட்டவும் முடியும். அடுத்தது உரிய தமிழ் சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மாற்றி எழுதுக. எடுத்துக்காட்டு, ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைத்தது. இதை எப்படி எழுதியிருக்காங்க? கையெழுத்து போட்டியில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. அதாவது அந்த ஆங்கில சொற்கள் எல்லாத்தையும் தமிழில் மாற்றிருக்காங்க. ஹேண்ட் ரைட்டிங் கையெழுத்து, காம்படிஷன் போட்டியில், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் முதல் பரிசு, இப்படி ஒவ்வொரு ஆங்கில சொல்லையும் தமிழாக்கம் பண்ணி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளும் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் பீரியட் தமிழ் கிளாஸ் நடந்தது. இதில் ஃபர்ஸ்ட்னா முதல், பீரியட் பாட வேலைன்னு சொல்லுவோம், கிளாஸ் வகுப்பு. எப்படி எழுதலாம்? முதல் பாட வேலை தமிழ் வகுப்பு நடந்தது. அடுத்த கேள்வி, நான் டிராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன். டிராயிங் நோட்னா வரைபட ஏடு, பிக்சர்னா படம்னு சொல்லுவோம். அப்போது நான் வரைபட ஏட்டில் உள்ள படத்திற்கு வண்ணம் தீட்டினேன்னு சொல்லலாம். இந்த பாடத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பாட சம்பந்தமான வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.